கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு வீட்டில், கொர்நேலியு என்கிற மனிதனுடைய வீட்டில் அநேகர் கூடியிருக்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலன் அந்த இடத்திலே கடந்து வருகிறான். Here in a house of Cornelius, when many people had gathered, one apostle is coming over there. அந்த அப்போஸ்தலன் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த பொழுது அந்த வீட்டின் தலைவனாகிய கொர்நேலியு அவனை பார்த்து சொல்லுகிறான், நீர் இங்கே வந்தது நல்ல காரியம். When the apostle entered into the house, the head of the family, Cornelius, said unto him, "It's good that thou hast come here." தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் நாங்கள் கேட்கும்படியாக இந்த இடத்திலே ஆண்டவருடைய சந்நிதியில் கூடி வந்திருக்கிறோம் என்று அவன் சொன்னான். He says that we have come to the presence of the Lord that we may hear everything that is commanded by the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒவ்வொரு மனிதன் மேலும் ஆண்டவர் சில காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார். Upon every man the Lord has appointed certain things. மனித வாழ்க்கை என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு வாழ்க்கை. And the human life is something precious. இந்த வாழ்வின் மேன்மையான தன்மையை புரியாமல் தான் மனிதன் தன்னை சீரழித்துக் கொள்ளுகிறான். And without understanding the excellencies of human life, man is destroying himself. சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிப்புகளிலும் மனிதனுடைய சிருஷ்டிப்பு ஒரு மேன்மையானது, மகிமையானது, தேவனுடைய திட்டத்துக்கு உள்ளானது. And the creation of man is something better, glorious than all the other creations in this world. இந்த வாழ்க்கையின் புனித தன்மையையும் இந்த வாழ்க்கையின் மேன்மை தன்மையையும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியாத பட்சத்தில் தான் இந்த வாழ்க்கையை அவன் அழித்துக் கொள்கிறான். Because the man is not able to understand the sanctity and the glory of his human life, he is destroying his own soul. ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது ஒரு விசைதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. And the life of man is given only once to a particular man. அதற்கு பின்பு அவன் மரிக்கிறான், பின்பு நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says thereafter he dies and the judgment is appointed unto him. மனிதர்கள் பல ஜென்மங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தான் பல ஜென்மங்கள் மனிதனை எடுக்க வேண்டுமே தவிர மரித்த பின்பு அதற்கு பின்பு வேற ஒரு ஜென்மம் அவன் எடுக்க முடியாது. And generally people say the man has to take many births. Beloved people, man need not take many births, but when he lives in this world he has to take many births in a spiritual sense. இந்த உலக வாழ்க்கையிலே அவன் மரிக்கிறதற்கு முன்பாக இந்த ஜென்மத்திலேயே பல பிறப்புகளை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மரித்த பின்பு அதற்கு பின்பு இன்னொரு ஜென்மத்தை அவன் எடுக்க முடியாது. When man is living in this world, he has to take many births in this world itself, but when he is died, after that he cannot burn again. மனிதர்கள் சொல்லுகிறார்கள் 7 விசை அவன் பிறக்கிறான், அதிலே ஒரு விசை மனிதனாய் பிறக்கிறான், இன்னொரு விசை மிருகமாக பிறக்கிறான், இப்படி வரிசைப்படுத்தி அநேகர் கற்பனைகளை பேசுகிறார்கள். And people used to say that a man is born for 7 times. One time he is born as a human being, and other time he is born as a beast, and in this way it prolongs. நாயை அடிக்காதே, பூனையை அடிக்காதே, நீ ஒருவேளை அடுத்த ஜென்மத்திலே பூனையாக பிறப்பாய் என்று சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். And some people would say that don't beat the dog or cat. Sometimes in the next generation, sometimes you may be born as a dog or a cat. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. இந்த உலக வாழ்க்கையிலேயே ஒரு மனிதன் 7 பிறப்புகளையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Beloved, it is not so. In this life itself he has to attain all the 7 births. இந்த 7 ஜென்மங்களையும் 7 பிறப்புகளையும் அவன் இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ளும்படியாக வேதம் அவனுக்கு சில வழிமுறைகளை போதிக்கிறது. That a man may receive all the 7 births in this world itself, and the Bible is teaching certain ways to him. இந்த உலகத்துல பிறக்கிறதான ஒரு மனிதன் இந்த 7 ஜென்மத்தையும் எடுத்து அவன் இந்த உலக ஓட்டத்தை முடித்தால்தான் அவன் பிறந்ததிலே பிறவி பயனை அடைகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Only when a man is born in this world, when he is born for all the 7 type, he is able to finish his life and he is attaining the purpose for which he has been created. இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிற நம்மில் நாம் எந்த ஜென்மத்தில் இருக்கிறோம் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. And it is necessary in the light of the word of God we must understand in which order of birth we are seen at present. நீங்கள் வயதானவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், இப்பொழுதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவினவர்களாக இருக்கலாம். Sometimes you may be old or you are young, sometimes you might have
accepted Christianity very recently. இந்த 7 ஜென்மம் 7 பிறப்பு என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து அவன் மரிப்பதற்கு முன்பாக அடைகிற ஆவிக்குரிய தன்மைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். And we must understand the 7 births are the different spiritual standards a man has to attain before he dies in this world. முதல் பிறப்பு என்று சொல்லுகிறது தாயின் வயிற்றிலே மனிதனாய் பிறப்பது மாம்சத்தின்படி பிறக்கிற ஒரு பிறப்பு. The first birth is when he is born in the mother's womb. That is according to the nature of man. ஒவ்வொரு தேவனுடைய உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிறப்பு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. And for every man created in this world this birth is allowed. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் அந்த பிறப்பில் இருக்கிறீர்கள், நானும் அந்த பிறப்பை அடைந்திருக்கிறேன். And beloved, all of you have attained this birth. I also have attained the same birth. இப்படி ஒரு மனிதன் பிறந்தாலும் அதற்கு பின்பு அவனுக்குள்ளே பல ஜென்மங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And even though a man is born in this world, in this way he has to attain so many other births when he lives in this world. மற்ற மார்க்கங்கள் சொல்லுகிறது போல அவன் வித்தியாசமான மிருகமாக, வித்தியாசமான சாயல் உள்ளவனாக, வித்தியாசமான பிறப்பை அவன் அடைவான் என்பது கற்பனையே தவிர உண்மை அல்ல. As other religion teaches, a man will not be born again in different shapes. இரண்டாவது ஜென்மம், இரண்டாவது பிறப்பு என்று சொல்லுகிறது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறது, இல்லாவிட்டால் மறுபடி பிறத்தல் என்று சொல்லப்படுகிறது. And the second birth is the one when a man is accepting the Lord Jesus Christ and when he is repenting. இதைத்தான் ஒரு போதகரிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொன்ன உடனே நான் எப்படி மறுபடியும் தாயின் வயிற்றில் பிறப்பது என்று அவன் கேள்வி கேட்டான். That's why when the Lord Jesus Christ asked the teacher that unless you are born you cannot see the kingdom of God, he asked the Lord Jesus, Lord, how can I be born again from my mother's womb? இஸ்ரவேலில் நீ ஒரு போதகனாய் இருந்தும் இந்த பிறப்பை குறித்து நீ அறியாதிருக்கிறாயா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே கேட்டார். And Jesus said unto him, even though you are a teacher in Israel, you are not understanding this fact. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் மறுபடி பிறத்தல் என்பதை இரண்டாவது பிறப்பாக நாம் எடுக்க முடியும். And the repentance is the second birth. அவன் இந்த உலக வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் இந்த உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறான். இது இரண்டாவது ஜென்மம். When he is accepting the Lord Jesus Christ, he is dying for this world and he is born in Christ. This is the second birth. அதற்கு பின்பு வேதவசனத்தின் வெளிச்சத்திலே அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஜலத்திலே பிறக்கிறான். இது மூன்றாவது ஜென்மம். Thereafter, when he is obeying for the water baptism, he is born for the third time. அதற்கு பின்பு சபைக்குள்ளே கடந்து வந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படும் பொழுது அவன் ஆவியினால் பிறக்கிறான். இது நான்காவது ஜென்மம். Thereafter, when he comes to the church and being filled with the Holy Spirit, he is born again, and this is the fourth birth. அதற்கு பின்பு மேலான எருசலேம் அவனுக்கு தாயாக மாறுகிறாள். அவன் சபையிலே வந்து ஐக்கியப்படுகிறான். சபையிலே அவன் பிறக்கிறான். இது ஐந்தாவது பிறப்பு. And thereafter, the Jerusalem which is above, it becomes a mother of him, and he is born in the church. எருசலேமில் ஒரு பிறப்பு, சபையிலே ஒரு பிறப்பு இருக்கிறது. And he is born in the church, otherwise he is born in Jerusalem. அதற்கு பின்பு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இருக்கிறது. And thereafter, there is a sanctified life. இதைத்தான் முதலாம் யோவானிலே யோவான் அழகாக சொல்லுகிறார். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆறாவது பிறப்பு. That's what St. John says in 1 John, and one who is born of God will not commit sin. This is the sixth birth. ஏழாவது பிறப்பு ஒரு சிலருக்கு மாத்திரமே அளிக்கப்படுகிறது. அது சீயோனில் பிறப்பு என்பதை நீங்கள் பார்க்க முடியும். And the seventh birth is granted only to few people, and that is born in Zion. இந்த ஏழு ஜென்மங்களையும் இந்த உலகத்திலே தாயின் கருவிலே உருவான பின்பு அவன் தன்னுடைய ஓட்டத்தை இந்த உலகத்திலே முடிக்கும் முன்பாக அவன் பெற்றுக்கொண்டால் அவன் பிறந்ததிலே பிறவி பயனை அடைந்து விடுகிறான். When a man is conceived in the womb of his mother before he died, if he attains all these birth, he is attaining the reward of the life. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் கடந்து வந்திருக்கிற நீங்கள் இந்த உலக வாழ்விலே எந்த ஜென்மத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஒரு விசை நீங்கள் பரிசீலித்து பாருங்கள். Beloved, you have come to this presence in this evening, you consider in which order of birth you are seen at present. எந்த ஜென்மத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த கட்ட வாழ்க்கை இன்னும் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து அடுத்த ஜென்மத்துக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டியது அவசியம்.
அவசியமாக And இருக்கிறது. let us understand in which order we are seen at present, and let us endeavor to go to the next birth. இங்கே கொர்நேலியு என்கிற மனிதனுடைய வீட்டிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு கடந்து வருகிறான். இந்த கொர்நேலியு கேட்கிறான், தேவன் உமக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறான். And in the house of Cornelius, when Peter entered into the house, and he is asking Peter, what the Lord commanded you, you just share with us. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது இந்த கொர்நேலியு எப்பேற்பட்ட மனிதன் என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். And when we see the Acts of the Apostle chapter 10 first 2 verses, we can understand what type of man was this Cornelius. அவன் ஒரு ராணுவத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு 100க்கு அதிபதியாக காணப்பட்டான். And he was a centurion and serving in a band. அவன் சாதாரணமாகவே செல்வாக்கு உள்ள ஒரு மனிதன். And ordinarily he was a man of influence. அவன் ஒரு விதத்திலே பணவசதி படைத்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். And he was an affluent man. அவனுக்கு ராஜ்யத்திலே நல்ல ஒரு பதவி இருந்தது. And in the kingdom he had a good position. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய 100 பேர் காத்துக் கொண்டிருந்தார்கள். And 100 people were waiting to obey his words. அவன் போ என்று சொன்னால் 100க்கு அதிகமானவர்கள் போய் கொண்டிருப்பார்கள். Suppose if he commands go, and hundreds of people will be going. அவன் வா என்று சொன்னால் 100க்கு அதிகமானவர்கள் உடனடியாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த 100 பேருக்கும் அவன் ராணுவத்திலே அதிபதியாக காணப்பட்டான். And if he commands come, all the 100 people would obey, and he was a leader for all the 100 people. உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அவன் ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு மனிதன். And in the worldly sense, if we see, he was a man of influence. அவனை கனப்படுத்த ஒரு கூட்டம் இருந்தது. And there was a group of people to honor him. அவனை உயர்த்த ஒரு பெரும் திரள் கூட்டம் இருந்தது. And there was a multitude of people to exalt him. இந்த உலகத்திலே அவன் ஒரு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை உள்ள ஒரு கௌரவம் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான். In this world, he was a man of honor, having all influence on all post and positions. அவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. And there was power in his word. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள் இருந்தார்கள். And there were people to obey his words. இப்படி வல்லமை வாய்ந்த ஒரு மனிதனுக்கு இப்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். Now the Lord is speaking certain things to this powerful man. இன்னொரு பகுதியிலே அவனை பார்க்கும் பொழுது, And the other side, if we consider him, 2ஆம் வசனம் சொல்லுகிறது அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and the second verse clearly says that he was a devout man. பிரியமானவர்களே, அவன் ஏதோ சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனும் அல்ல, சாதாரண ஒரு மனிதனும் அல்ல. Beloved, he was not in an ordinary family, and he was not an ordinary man. உலக பிரகாரமாக ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். மற்றொரு பகுதியிலே அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன். And in the worldly sense, he was an affluent man, and the other side spiritually, he was a devout man. தேவ பக்தி என்று சொன்ன உடனே நீங்கள் நினைத்து விட வேண்டாம், எல்லாரும் வெள்ளையாக உடுத்தி இருந்த உடனே அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணி விட வேண்டாம். As soon as we say about godliness, don't think all those who are wearing white cloths are godly people. இல்லாவிட்டால் வேதத்தை கையிலே எடுத்த உடனே அவர்கள் மிகவும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நீங்கள் எண்ணி விட வேண்டாம். Otherwise, as soon as they take Bible in their hands, don't think that they are godly people. வேதத்தின் அடிப்படையிலே உண்மையான பக்தி என்றால் என்ன? And the basis of the Bible, what is a real godliness? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே உண்மையான, சுத்தமான, மாசில்லாத ஒரு பக்தியை யாக்கோபு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். In James chapter 1 verse 27, James clearly says what is a true godliness. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது உண்மையான பக்தி. And helping the destitute people are the real godliness. விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே உதவி செய்கிறது உண்மையான பக்தி. And helping in the affliction of the widows is a real godliness. உலகத்தால் தன்னை கரைபடாதபடி ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்வானானால் அதுவே தேவனுக்கு முன்பாக உண்மையான, மாசில்லாத, சுத்தமான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is clearly mentioned, if a man is able to keep himself from the spots of this world, and he is having the pure religion. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது நம்மில் அநேக பேர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய பலனை நாம் மறுதலிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். And the Bible says that many of us are putting on the form of godliness and denying the power thereof. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த மனிதன் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன். But the Bible says that this man was a devout man. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தேவ பக்தியோடு தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டு நடத்திக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருந்த ஒரு மனிதன். Every minute he was keeping his life with the fear of God. இந்த மனிதனுக்கு இன்னும் தேவனால் கொடுக்கப்படுகிற சில கட்டளைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. And so many other commandments are told
gold that are given to this man. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது அவன் குடும்பத்தோடு தன்னுடைய வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்ததான ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன். And when we see on the other side, he was a man who feared God with all the members of his family. அப்போஸ்தலர் 10:2 அவனை இப்படித்தான் சுட்டிக்காட்டுகிறது. And the Acts of the Apostle chapter 10 verse 2 and points like அவருடைய this. மனைவி தேவனுக்கு பயந்த ஒரு பெண். And his wife was a God-fearing woman. அவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள். And his children are God-fearing children. அவனும் கூட தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். And he also was a man of great fear. அந்த முழு குடும்பமும் தேவனுக்கு பயந்ததான ஒரு குடும்பம். And the whole family feared the Lord very much. அப்படியானால் அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்? If so, how that family would have been? 128ஆம் சங்கீதத்திலே தேவனுக்கு பயந்த மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. And the Bible clearly says, and one who fears the Lord will be blessed in this way. உன்னுடைய மனைவி கனிதரும் செடியாக இருப்பாள். And your wife shall be like a fruit giving உன்னுடைய tree. பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். And your children will be like olive plants. உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். And you will eat the labor of your hands, and blessedness will be on your path. அப்படியானால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீரும் சிறப்புமாக செழிப்பாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If so, we can understand and what a blessed life is his life. இன்னொரு பகுதியிலே அவனை பார்க்கும் பொழுது When we see him on the other aspect, அவன் மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்த ஒரு மனிதன். and he was a man doing so many alms deeds. அவனுக்கு தேவன் ஐஸ்வரியத்தை கொடுத்திருந்தார். And the Lord had given him wealth. அவனுக்கு பணவசதியை கொடுத்திருந்தார். The Lord had given him money. அவனுக்கு ஆஸ்திகள் கொடுக்கப்பட்டிருந்தது. And properties were given to him. அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் And he did not keep them for him. அதிலே வருகிறதான எல்லா வருமானங்களையும் ஜனங்களுக்கென்று ஏழைகளுக்கென்று தான தர்மங்களை வாரி வழங்கினதான ஒரு மனிதன். And he was a man who could give all the income from his assets to the poor people. தன்னுடைய பணத்தை ஏழை எளியவர்களுக்காக வாரி வழங்கின ஒரு மனிதன். And he was a man who shared his wealth to all the poor people. அவனுடைய வீட்டிலே கால் வைக்கிற எல்லாருக்கும் அவருடைய தேவைகளை அவன் சந்தித்தான். And to everyone who is stepping into the house, and he met all their needs. ஒருவன் ஆகாரம் இல்லாமல் வந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தான். And if a man comes hungry, he will give him food. ஒருவன் உடை இல்லாமல் வந்தால் அவனுக்கு உடையை கொடுத்தான். And if a man comes without clothes, and he would give him clothes. அநேகருடைய பசியை தீர்த்ததான ஒரு மனிதன். And he was a man who pacified many people's hungry. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது மிகுந்த தர்மங்களை அவன் செய்து வந்தான். And the second verse says he was doing much alms deeds. அவனுடைய வீட்டிலே நூற்றுக்கணக்கான பேர் புசிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். And there was hundreds of people who were eating in his house. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது காணிக்கைகளை வாரி இறைத்தான். On the other side, we see that he was giving offerings to others. தேவாலயங்களுக்கு காணிக்கைகளை வாரி இறைத்தான். And he just throw the offerings to the அநேக temples. இடங்களிலே அன்னதானத்தை அவன் செய்திருக்க கூடும். And in many places he might have given alms. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது When we see on the other angle, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். and he was a man who was always praying towards the Lord. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி வேளையிலே அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. The third verse says, in the 9th hour of the day he was praying unto the Lord. அவனுக்கு பணம் இருந்தது, He had money, பதவி இருந்தது, he had position, நல்ல குணங்கள் இருந்தது, he had good qualities, நல்ல செல்வாக்கு இருந்தது, he had good influence, தான தர்மங்களை செய்யக்கூடிய மனம் இருந்தது. he had good mind to do alms. இன்னொரு பகுதியிலே எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். On the other side, he was a man who would always be praying. அவனுக்கு வேலை இருந்தாலும் ஜெபத்தை அவன் குறைக்கவில்லை. Even though he had many works, he did not come behind in prayer. எல்லாம் திருப்தியாக இருந்தாலும் அவன் ஜெபத்தை குறைக்கவில்லை. Even though everything was full, he was not lacking in prayer. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஜெபத்தை அவன் குறைக்கவில்லை. Even though he was having all comforts and conveniences, he did not come behind in prayer. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது When we see Acts of the Apostle, chapter 10, verse 22, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? அவன் நீதிமான் என்று சொல்லுகிறது. And the Bible says that he was a righteous man. பிரியமானவர்களே, ஒரே மனிதனுக்குள்ளே எவ்வளவு நல்ல குணங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். And beloved, you see how many good characters are found in a single man. வேதமே
உலகத்திலே பொய்யுரையாத வேதமே அவனை மேன்மையானவனாக சித்தரிக்கிறது. And the Bible which does not tell lie is describing him as a peculiar man. இன்றைக்கு நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். And nowadays we have been changed as righteous by faith. ஆனால் அவன் கிரியைகளினாலே நீதியுள்ளவனாக மாற்றப்பட்ட ஒரு மனிதன். But he was a man who was made righteous by his works. ஒருவன் நீதிமான் என்று சொன்னால் எப்படி அவனை நீதிமான் என்று நிதானிக்க முடியும்? When we say yes, a person is righteous, how can we discern that he is a righteous man? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we see in Matthew's Gospel 1st chapter, மற்றவர்களை அவமானப்படுத்தாதவனே நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and it is written, one who does not dishonor others is a righteous person. மற்றவர்களை அவமானப்படுத்த எண்ணாதிருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And it is written, he did not put her to shame. மத்தேயு 1:19 நீதிமானுடைய தன்மை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew's Gospel 1st chapter 19th verse, the quality of a righteous man is mentioned. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். He was a man who feared God. எல்லா மனிதர்களும் அவனை நல்லவன் என்று சொன்னார்கள். All people certified that he was a good man. அவனுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் எல்லாரும் அவனை நல்லவன் என்று சொன்னார்கள். Even though he had lot of influence, everybody praised saying that he is a good man. அவனுக்கு பதவி இருந்தாலும் அவனை நல்லவன் என்று எல்லாரும் சொன்னார்கள். Even though he had position, all people acclaimed that he is a good man. ஒரே மனிதன் இவ்வளவு விதமாக தன்னை வெளிப்படுத்த முடியாது. One man cannot highlight himself in different ways. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். He is in a good position. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறான். He is with all comforts and conveniences. எல்லாரும் நல்லவன் என்று போற்றப்படுகிறான். And he is praised by everybody that he is a good man. இரவும் பகலும் ஜெபித்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக மனிதன். And he was a godly man who was always praying to God day and night. அவனுடைய வீடு எப்படி இருந்திருக்கும்? How his house would have been? எப்பொழுதும் ஜெப சத்தம் கேட்கக்கூடிய ஒரு வீடாக இருந்திருக்கும். Always a sound of prayer will be heard in this house. ஏழை எளிய ஜனங்கள் எப்பொழுதும் அவனுடைய வீட்டின் வாசலில் நின்று தங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டார்கள். And the poor and needy people came to his house and met their needs. இவ்வளவு நிறைவுள்ள ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். And for a man who is having all satisfaction, the Lord told him a word. அவன் என்ன நினைத்திருப்பான்? What he would have thought? இந்த உலகத்திலே ஒரு திருப்திகரமான வாழ்க்கை இருக்கிறது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த வாழ்க்கை போதுமானது என்று தன்னுடைய மனதிலே சிந்தித்திருப்பான். And he would have thought in his mind that I have a satisfied life in this world and the Lord has blessed me in every way, this is enough for me. என்னுடைய நண்பர்களை காட்டிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். And the Lord has blessed me above all my friends. என்னுடைய குடும்பத்தாரை காட்டிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். The Lord kept me in a high position than all my family members. எனக்கு கிடைக்கிற பணத்திலே நான் தான தர்மத்தை வாரி வழங்குகிறேன். And whatever money I get, I give alms to others. எனக்கு கிடைக்கிற நேரத்திலே தேவ சந்நிதியிலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். In the time I get, I pray in the presence of the Lord. இதுதான் வாழ்க்கை. And this is life. இது போதுமான வாழ்க்கை. And this is a life sufficient. இந்த வாழ்க்கை நீடித்திருந்தால் போதுமானது என்று தன்னுடைய மனதிலே எண்ணி இருக்கக்கூடும். And he would have thought in his mind, if this life is lasting forever, that is enough forever. பிரியமானவர்களே, இந்த மனிதனை போல இந்த உலகத்திலே எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Beloved people, how many of you are like this Cornelius? உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே உனக்கு ஒரு திருப்தி இருக்கலாம். In your prayer life, you may have a satisfaction. உன்னுடைய காணிக்கைகளிலே உனக்கு ஒரு திருப்தி இருக்கலாம். In your offerings, you may have a satisfaction. உன்னுடைய தேவ பக்தியிலே உனக்கு ஒரு திருப்தி இருக்கலாம். In your godliness, you may have a satisfaction. உனக்குள்ள இருக்கிற தேவ பயத்திலே உனக்கு ஒரு திருப்தி இருக்கலாம். In the fear of God, you may be satisfied. மற்றவர்கள் உன்னை பார்த்து நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்லவன் என்று சொல்லும் பொழுது நீ மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பாய். When others certify that he is a man of good qualities, you would have rejoiced over it. யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு மனப்பான்மை உனக்குள்ளே இருக்கிறது. And you are having a mentality not to do any harm to anyone. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை போதும் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். Beloved, don't think that this life is all sufficient for you. அப்போஸ்தலரின் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்வளவு நல்ல குணங்கள் உள்ள ஒரு மனிதனை பார்த்து கர்த்தருடைய தூதன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். And in the Acts of the Apostle chapter 10 verse 6, and a man having all qualities, the angel of the Lord told a word to him. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு பிரத்யட்சமாய் அவனுக்கு வெளிப்பட்டான். When he was praying in the presence of the Lord, an angel of the Lord appeared unto him. அவன் சொன்ன வார்த்தை என்ன? And what is the word of the angel? சகோதரனே,
உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவ சந்நிதியிலே வந்து எட்டி விட்டது. Brother, all your prayers have come to the presence of the Lord. நீ பண்ணின தான தர்மங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. And all the alms deeds you have done have come to the presence of the Lord. பிரியமானவர்களே, இனிமேல் வாழ்க்கையில என்ன தேவை? Beloved, what else we need in this life? ஒரு மனிதனுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போன பின்பு நிச்சயமாய் பதில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை போதுமானதாக இல்லையா? When a man's prayer is reaching heaven and that is all sufficient for him. அவன் கொடுத்த காணிக்கைகள் எல்லாம் தேவனுடைய கணக்கிலே சேர்க்கப்பட்டு விட்டது. And all the offerings given by him has been accounted in the Lord's book. அவன் பண்ணின தான தர்மங்கள் எல்லாம் தேவ சந்நிதியிலே போய் எட்டி விட்டது. All the alms deed done by him has reached the presence of the Lord. அவன் என்ன நினைத்திருப்பான்? What he would have thought? என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவன் எதிர்பார்த்தாரோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டேன், இது போதும் என்று எண்ணியிருப்பான். And whatever the Lord has expected in my life, I have done everything, I have accomplished everything, this is enough for me. இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதன் சொன்னான், நீ போய் ஆள் அனுப்பி பேதுருவை கூட்டிக் கொண்டு வா. 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நீ இன்னும் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது, அதை அவன் உனக்கு சொல்லுவான். When he was in this condition, the angel of the Lord told him, you send word for Peter and bring him and he will tell you what you have to do. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. Let's read Acts of the Apostle chapter 10 verse 6. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். And now send men to Joppa and call for one Simon whose surname is Peter. He lodgeth with one Simon a tanner whose house is by the seaside. He shall tell thee what thou oughtest to அவன் do. ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன், And he was a man of prayer, தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன், and he was a godly தேவ man, பயமுள்ள ஒரு மனிதன். he was a God-fearing man, அவனுடைய ஜெபம் பரலோகத்திலே போய் எட்டுகிறது. and his prayers reached unto heaven. ஆனால் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அவனுக்கு வருகிற செய்தி என்ன? But what is the message coming from heaven to him? இந்த மாலை வேளையில் தேவனுடைய சந்நிதியிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தின் தூதனாலே ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது. And for all those who have come to the presence of the Lord in this evening, a message is being brought by an angel from heaven. இதுவரை உள்ள வாழ்க்கையிலே நீ திருப்தியுள்ளவனாய் இருக்கலாம், ஆனால் இன்னும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டிய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே செயல்படுத்த வேண்டிய சில காரியங்கள் இன்னும் இருக்கிறது என்பதை ஆவியானவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். And you may be satisfied with the condition of your life till now, but the Spirit of the Lord wants to make you understand that there is something more to be done by you. நீ ஜெபிக்கக்கூடியவனாய் இருக்கலாம், You may be a man of ஒரு prayer, பக்தி உள்ளவனாக இருக்கலாம். you may be a godly man. பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. Beloved, there is something more that you ought to do. இதை காட்டிலும் நீ செய்ய வேண்டிய அதிகமான ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The Bible clearly says there is something important which you ought to do. அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த மனிதன் உடனடியாக ஆள் அனுப்பி அந்த பேதுருவை அழைத்து கொண்டு வந்தார். As soon as he heard the word from the angel, he sent men to bring Peter to his house. அங்கே பேதுரு வந்த உடனே தான் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். When Peter came to that house of Cornelius, we see this verse. அப்போஸ்தலர் 10:33 அவன் சொன்னான், கொர்நேலியு பேதுருவை பார்த்து சொன்னான், ஐயா, நீங்கள் இங்கே வந்தது நல்ல காரியம். In Acts of the Apostle, chapter 10, verse 33, we see that Cornelius said unto Peter, Master, it's good that you have come here. என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தேன். In my life, I have done all these things. அது போதும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். I was thinking that this is all sufficient. இதுதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கை என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். I was thinking this is the way in which I have to live in this world. அதிலே எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. I had a satisfaction. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை காட்டிலும் இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று எனக்கு சொல்லுகிறார். But the Lord says there is something more than this life. அதனுடைய அறிவு எனக்கு இல்லை. I do not have the knowledge. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது உங்களை அழைத்து வரும்படியாக ஆவியானவர் பேச When I ஆரம்பித்திருக்கிறார். was praying in the presence of the Lord, the Spirit of the Lord urged me to get you here. இந்த வாழ்க்கை போதாதா, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று அவன் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். And he started asking question, is not this life sufficient? Is there something more than this life? இதற்கு மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறதாமே, அது உமக்கு கட்டளையிட்டிருக்கிறதே, தேவனால் கட்டளையிடப்பட்ட யாவையும் எங்களுக்கு சொல்லும். And is there any higher life than this? And if it is commanded by the Lord,
please inform that to us. அப்போஸ்தலர் 11:44 நாம் பார்க்கும் பொழுது In Acts of the Apostle, chapter 11, verse 44, we see, அப்போஸ்தலர் 11:14 நாம் பார்க்கும் பொழுது when we see in chapter 11, verse ரட்சிப்புக்கு 14, ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு வந்து சொல்லுவான் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருந்தார். and the Lord had told him, he will come and tell you the words of salvation. அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What was the word given to him? நீ ஜெபித்தாலும், Even though you pray, நீ தேவபக்தி உள்ளவனாய் இருந்தாலும், even though you are a godly நீ man, தான தர்மங்களை செய்தாலும், even though you do alms, உன்னுடைய ஜெபங்கள் பரலோகத்தில் போய் சேர்ந்தாலும், even though your prayers reach unto heaven, இன்னும் ரட்சிப்புக்கு ஏதுவான சில வாழ்க்கை இருக்கிறது, சில வார்த்தைகள் இருக்கிறது, நீ அதையும் செயல்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு ஆண்டவர் சொன்னார். and the Lord told him, saying, still there are words for your salvation and you have to accomplish in your life. பிரியமானவர்களே, தேவன் என்னத்தை கட்டளையிட்டிருக்கிறார்? And beloved, what the Lord has commanded to him. இந்த வாழ்க்கை போதாது, இதற்கு மேலான ஒரு கிறிஸ்தவ, ஒரு தெய்வீக, ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவனுக்கு ஆண்டவர் சொன்னார். And the Lord told him, this life is not sufficient, but there is a life which is more glorious and which is better than this life. அவன் அதற்கு ஆயத்தமாக தன்னை மாற்றிக் கொண்டான். And he changed himself ready for that. தேவன் கட்டளையிட்ட யாவையும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். And I am ready to do everything what the Lord has commanded. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நீ கடந்து போக வேண்டிய ஆவிக்குரிய உயர்வான அனுபவங்கள் ஒன்று இருக்கிறது. Beloved brother and sister, and there are so many sublime experiences which you have to pass through in your life. இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை, அந்த தேவனுடைய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேற ஆரம்பிக்கும். And if you accept the commandments which is according to the light of the word of the Lord, the purpose and plan of the Lord concerning your life will be completely fulfilled. தேவன் உனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை எங்களுக்கு சொல்லும். What the Lord has commanded you, please tell us. தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுகிறது? And what is the commandment of the Lord says? ஆண்டவருடைய கட்டளை வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what is the commandment of the Lord in the Bible? பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கலாம். And we see that in the Old Testament 10 commandments were given to men. புதிய ஏற்பாட்டிலே ஒரு தேவனுடைய மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்ன? And in the New Testament, what is the commandment of the Lord that is given to a man? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே முதலாவது ஒரு கட்டளையை நாம் அங்கே வாசிக்கிறோம். In the Acts of the Apostle, chapter 17, verse 30, we see about the first commandment. வாசியுங்கள். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். And the times of this ignorance God winked at, but now commandeth all men everywhere to repent. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says? அங்கே அந்த கொர்நேலியு என்ன கேட்கிறான்? And what Cornelius is asking there? தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் எங்களுக்கு சொல்லும். And please inform us what is commanded by thee by the Lord. தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுகிறது? And what is the commandment of the Lord say? அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். And the time of this ignorance God winked at. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனிதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Now he commands that all men should be saved. தேவனுடைய முதலாவது கட்டளை புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும். The first commandment of the Lord in the New Testament is that every man must first repent. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, Not only accepting the Lord Jesus Christ as our personal savior, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய மனதை நீ தேவனுடைய பக்கமாக, வாழ்க்கையை தேவனுடைய பக்கமாக நீ முழுவதுமாக திருப்ப வேண்டும். and you have to direct your life towards the side of the Lord. மனம் திரும்புதல் எதை காட்டுகிறது? And what does his repentance show? உன்னுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்புக்கென்று நீ திரும்பும் பொழுது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும் பொழுது உனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் நடைபெற ஆரம்பிக்கிறார். When you receive the assurance of forgiveness of sins and you are coming to the experience of repentance. உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கலாம், தான தர்மங்கள் இருக்கலாம், தேவ பக்தி என்று சொல்லக்கூடிய பல அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் நீ மனம் திரும்பி இருக்கிறாயா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். In your life there may be prayer, there may be alms deeds, there may be godliness, but you must understand whether you have really repented. மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள். அதே நேரத்திலே ஆவிக்குரியவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பல
படிகள் இருக்கிறது என்பதை புரிய வேண்டும். And repentance is an experience which a man receives when he is accepting the Lord Jesus Christ. Not only that, even the spiritual people must repent for their sins. வெளிப்படுத்தின விசேஷங்களிலே வாசிக்கும் பொழுது அநேக சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னும் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று போதிக்கிறார். And when we see in the book of Revelation, we see the Spirit of the Lord is telling to many churches that you have to still repent. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கூட இன்னும் மனம் திரும்பாத பட்சத்திலே நீங்கள் நியாய தீர்ப்புக்கு நேராக போய் கொண்டிருக்கிறீர்கள். Even though you are a Christian, if you don't repent, you are marching towards judgment. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு சபைக்கு மனம் திரும்பும்படியாக ஒரு தவணை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. And in the book of Revelation we see the Spirit of the Lord is giving a chance for a church to repent. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ மனம் திரும்பும்படியாக உனக்கு எத்தனையோ விசை கர்த்தர் தவணைகளை கூட்டி கொடுத்து வருகிறார். Beloved child of God, the Lord is also giving you so many occasions and opportunities that you may repent. உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். It is necessary that you have to repent from your sinful life. இயேசுவை நீ தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே உள்ள மீட்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Not only accepting Jesus as your savior, but you must receive the forgiveness of sins from all your sins. மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்குள்ளே நடைபெறும் என்றால், if the repentance takes place in a man's life, அவனுடைய இருதயம் குத்தப்பட்டவனாய் மாறுவான். and his heart will be pricked, தன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கையிட ஆரம்பிப்பான். and he will start to confess all his sins, தான் வஞ்சித்து எடுத்ததை திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பான். and whatever he has taken falsely he would return it, யாரிடத்திலே மனக்கசப்புகள் இருக்கிறதோ அவர்களோடு ஒப்புரவாகிக் கொள்வான். and with whosoever he is having bitter heart he will go and reconcile with them. ஒருவேளை இந்த சத்தியத்தை இதுவரை நீ அறியாதிருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ நீ மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை உனக்கு சொல்லுகிறது. Sometimes you may not know about this truth, but now the commandment of the Lord says that you have to repent. உன்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் சரியான விதத்தில் நடந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியும். Only if the repentance takes place in a proper way and you can lead a good spiritual Christian life. மனம் திரும்புதல் என்பது தெளிவான விதத்திலே சொல்லுவோமானால், And if we speak about repentance in a very elaborate way, பாவத்தை நோக்கி உலகத்தை நோக்கி அருவருப்புகளை நோக்கி போய்க் கொண்டிருந்த மனிதன் அப்படியே சைடு எடுத்து போகிறதில்ல, அப்படியே அவன் திரும்ப வேண்டும், அபவுட் டர்ன் ஆக அவன் திரும்ப வேண்டியிருக்கிறார். a man who is going towards the sin, towards the pleasures of this world, towards the filthiness of the world, he should not go by the side way, but he has to turn backward. அவன் நேரடியாக போய்க் கொண்டிருந்த பொழுது இப்பொழுது ஒரு சைடாக போகிறதல்ல, அவன் அப்படியே பாவத்தை விட்டு முழுமையாக தேவனுடைய பக்கம் திரும்ப வேண்டும், மனதை அப்படியே திருப்பி விட வேண்டும். And previously he was marching towards the sin, now he is not going to the side, but he has to turn back and return. மனதும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்த ஒரு மனிதன் இப்பொழுது தேவனுடைய திட்டத்தின்படி திரும்ப தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். A man who is living after the desires of the flesh, now he has to surrender his life that he may live according to the commandment of the law. இந்த மனம் திரும்புதலை பெறாமல் நீங்கள் அடுத்த பகுதியிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போனால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாற முடியாது. In your Christian life, if you march forward without proper repentance, you cannot prosper in your spiritual life. அப்போஸ்தலரின் நடபடிகளிலே ஒரு மனிதன் அவன் ஞானஸ்நானம் பெற்று அவன் சபையிலே இணைக்கப்பட்டு விட்டான். In the Acts of the Apostle we see a man, he was saved and he was joined to the church of the apostles. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் நடைபெறவில்லை. But in his life there was no proper repentance. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். And he accepted Lord Jesus as his ஆனால் savior. அவன் மனம் திரும்பவில்லை. But he did not repent. அப்போஸ்தலரின் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலே சீமோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. In Acts of the Apostle chapter 8 we see a man called Simon. அவன் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று 13ஆம் வசனம் சொல்லுகிறது. The 13th verse says that he believed the Lord Jesus and received water baptism. ஆனால் அப்போஸ்தலர் 8:22 நாம் பார்க்கும் பொழுது நீ மனம் திரும்பு என்று அவனுக்கு மறுபடி சொல்லப்பட்டிருக்கிறது. But in Acts of the Apostle chapter 8 verse 22 we see that the commandment is given to him saying you repent again. இயேசுவை விசுவாசிப்பது ஒரு பகுதி, மனம் திரும்புதல் மற்றொரு பகுதி. And the one side we believe the Lord
Lord Jesus and the repentance is another side. மனம் திரும்பாமலே அங்கே யோவான் சானனிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படியாக ஒரு கூட்டம் வந்த பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர்களை அவன் கடிந்து கொண்டான். And when a group of people came to John Baptist to take water baptism without proper repentance, he said unto them, you give fruit that is worthy of repentance. நான் நன்றாக ஜெபிக்கிறேன், I pray well, காணிக்கைகள் கொடுக்கிறேன், I give offerings, தேவ சமூகத்துக்கு போகிறேன், I go to the presence of the Lord. தெய்வ பக்தியோடு வாழ்கிறேன் என்று நீங்கள் சொல்லி இந்த கட்டளையை விட்டு நீங்கள் விலகி போக முடியாது. You can claim that you are leading a godly life, but you cannot go astray from the commandment of the Lord. உன்னை விட என்னை விட தெய்வீகமாக வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கட்டளை சொல்லுகிறது, நீ மனம் திரும்ப வேண்டும். And the commandment of the Lord to a man who lived a better life than us says, and you have to repent. இந்த உலக வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்துவிட்டு நீ என்னதான் திருப்தி அடைந்தாலும் தேவனுடைய கட்டளை தான் உன்னுடைய வாழ்க்கையிலே மறுமையை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு சக்தி. And whatever you do in this life and you are satisfied, but it is the commandment of the Lord which is going to change your destination. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, In John's Gospel 12th chapter verse 50, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is mentioned there? அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And his commandment is eternal life. ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டால் தான் நித்திய வாழ்வுக்குள்ளே அவன் போக முடியும். Only if a man observes the commandment of the Lord, he can enter into the eternal life. இந்த திருப்தியுள்ள ஒரு மனித வாழ்வை அவர் தேவன் இன்னும் தெய்வீகமாக மாற்றும்படியாக தேவனுடைய கட்டளையை அவனுக்கு போதித்தார். And the man who is having the satisfied life, that he may go to a higher experiences, the Lord is granting him his commandment. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What does the gospel according to Matthew chapter 28 say? 19-20 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, When we see 19th and 20th verses, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போகும் பொழுது ஒரு கட்டளையை கொடுத்துவிட்டு சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. when the Lord Jesus Christ ascended to heaven, he gave a commandment. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, Ye go and make all people as his பிதா disciples. குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, You baptize them in the name of the Father, Son and the Holy நான் Ghost. கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். You teach them that they may keep all my commandments. பிரியமானவர்களே, ஜெபித்து தேவனோடு உறவாடிக் கொண்டிருந்த மனிதனுக்கு அடுத்த கட்டளை வருகிறது, நீ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று. Beloved, for a man who was godly and who was very close with the Lord, receive a commandment, you have to receive water baptism in the name of the Father, Son and the Holy Ghost. இந்த உலகத்திலே எவ்வளவு வெளியரங்கமாக பக்தியாக நீ வாழ்ந்தாலும் தேவனுடைய கட்டளையின்படி நீ நடந்தால்தான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். Even though you live in an openly godly life in this world, only if you do according to the commandment of the Lord, you can enter into the kingdom of God. மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் உனக்கு சமீபமாக வந்து விடுகிறது. When you repent, the kingdom of God comes close to you. நீ ஜலத்தினாலே பிறக்கும் பொழுது நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறாய். When you are born in water, you receive the privilege of entering into the heaven. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிவிட்டு போனார்? What did the Lord Jesus Christ said and went? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், இது இரண்டாவது கட்டளை. You receive the water baptism in the name of the Father, Son and the Holy Ghost. This is my second commandment. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். Bible clearly says, also the Lord Jesus Christ says very clearly. ஞானஸ்நானம் என்கிறது இன்றைக்கு சபைகளிலே வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு வித்தியாசமான விதத்திலே கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். And in the nowadays the baptism is seen in different angle and it is being given in different ways. ஞானம் வந்த பின்பு எடுக்க வேண்டிய ஸ்நானம் ஞான ஸ்நானம். And baptism is one which we have to take after we receive the wisdom. மார்க் 16:16 என்ன சொல்லுகிறது? What does Mark 14:14 say? மார்க் 16:15-16 என்ன வாசிக்கிறோம்? What do we see in Mark 14:15 and 16? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். And he who believes and is baptized shall be saved. விசுவாசம் இல்லாதவன் ஞானஸ்நானம் பெறுகிறவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. And he who takes baptism without repentance and he will not be spared for judgment. ஒரு மனிதன் ஞானஸ்நானம் பெற அவனுக்கு ஞானம் வர வேண்டியது அவசியம். A man has to receive wisdom before he gets water baptism. நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு பருவம் அவனுக்கு வர வேண்டியது அவசியம். And he must come to an age where he is able
able to discern what is good and evil. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். The Lord Jesus Christ took water baptism at the age of 30. விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசம் வந்த பின்பு ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றால் அப்பொழுதுதான் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. A man after having faith, only if he receive water baptism, he is saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுடைய கரத்திலே அங்கே யோர்தான் நதியிலே அவர் முழுகி ஞானஸ்நானம் பெற்றார். The Lord Jesus Christ received water baptism, immersion water baptism in the hand of John the Baptist. தண்ணீர் அதிகமாக இருந்தது, கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதியாக அது காணப்பட்டது. And the river was overflowing. அந்த இடத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். And there the Lord Jesus Christ took water baptism and he came to the shore. நான் ஒரு கிறிஸ்தவருடைய வீட்டுக்கு போயிருந்த பொழுது Once I had gone to a Christian's house ஒரு படம் தொங்கவிடப்பட்டிருந்தது. and there was a photo hanged in that house. ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. A river is flowing இயேசு கிறிஸ்துவை போல ஒருவர் அங்கே நிற்கிறார். and there was a man like Jesus ஒரு Christ சின்ன பாத்திரத்திலே எடுத்து யோவான் ஸ்நானகன் அவருடைய தலையிலே தண்ணீரை ஊற்றுகிறார். and John the Baptist is taking water in a cup and he is pouring on the head of that தங்களுடைய person. சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் தங்களுடைய கற்பனைகளுக்கும் ஏற்ற வண்ணமாக படத்தை வரைந்து கொண்டு அநேகர் இன்றைக்கு திருச்சபைகளிலே ஞானஸ்நானத்தை தவறான விதத்திலே போதிக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். And many people are drawing pictures according to the tradition, according to their customs and habits, and in this way they are preaching in the churches too. ஒரு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். You must examine what does the Bible say concerning the baptism. தீத்து 3 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கும் பொழுது When we read Titus chapter 3 verse 5, வேதம் அழகாக சொல்லுகிறது மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லுகிறது. Bible beautifully says the washing of regeneration. வேதம் தெளிவாக இன்னும் பல இடங்களிலே பேசுகிறது. Bible speaks clearly on this subject in many different யோவான் places. 3 அதிகாரம் 23 வசனத்திலே பார்க்கும் பொழுது When we see John's Gospel 3rd chapter 23rd verse, சாலிமூருக்கு அருகான ஐனோன் என்கிற இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினால் யோவான் ஸ்நானகன் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and in a place called Aenon there was so much water, John the Baptist came there to give water baptism. நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், You may be godly people, ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், you may be a man of prayer, தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கலாம். you may be people fearing God. பிரியமானவர்களே, இதை தாண்டி தேவனுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Beloved, above all this you have to obey the commandment of the Lord. பாரம்பரியங்களிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள், தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ள கவனமாயிருங்கள். Don't be satisfied with your tradition, be careful to keep the words of the Lord. இன்றைக்கு திருச்சபைகள் என்று சொல்லுகிற இடங்களிலே நாம் இன்றைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து தவறான அபிப்பிராயங்களை விளங்கிக் கொள்ள முடிகிறது. And in many places called churches, we are able to understand about wrong, erroneous baptism. சிலர் ஜனங்களுக்கு தெளித்து விடுகிறார்கள். And some people would sprinkle water on the people. டெய்லி நீங்க ஆபீஸ்க்கு போகும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி 3 தரம் தெளித்து விட்டு டெய்லி போய் பாருங்க. Every day saying I take bath before going to office, just to sprinkle 3 times and go to office and see. ஸ்நானம் என்று சொன்னால் முழுகுதல், குளித்தல் என்ற அர்த்தம். And bathing means we have to immerse in water. பிரியமானவர்களே, உண்மையான ஞானஸ்நானத்தை எடுத்து பாருங்கள், பிசாசு உங்களுக்குள்ள இருக்க முடியாது. Beloved, you take the right type of baptism, devil cannot dwell in you. ஒரு இடத்திலே அசுத்த ஆவியினால் தாக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது In a place when I was speaking to a man who was possessed with an unclean spirit, அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்து பேசிக் கொண்டிருந்தது. and that spirit was dwelling in him and was speaking. நான் இவனை விட்டு போக முடியாது என்று சொல்லி, No, I cannot go from him. நானும் இந்த 2 பேரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறோம், இப்பொழுது இவனை விட்டு நீ புறம்பே போ என்று சொன்னோம். And we both were speaking to each other, but I commanded in the name of Jesus, get thee behind Satan. அந்த ஆவி பிடித்த மனிதன் என்ன சொன்னான்? And what did the man who was possessed with the spirit say? இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இவனை விட்டு விலகுகிறேன். Now I obey your word and depart from this man. பிரியமானவர்களே, 28 வருடமாக பொல்லாத ஆவியினால் தாக்கப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை என்ன? Beloved, what is the word of a man who was possessed with the devil for 28 long years, who does not know about the Lord Jesus Christ till then? விழுந்து போன ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருந்து போதித்த ஒரு சத்தியம் என்ன? And what is the truth which a fallen spirit was dwelling inside and teaching? வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறதினால் நான் போகிறேன். Because you claim அப்பொழுது நான் பூரணமாய் இவனை விட்டு விலகுவேன் என்று சொல்லிவிட்டு போனது. But that unclean spirit said, the time he takes water baptism, I will perfectly depart from him. நான் என்னுடைய காதால கேட்ட வார்த்தை, எப்பொழுது இவன் திருமுழுக்கு எடுக்கிறானோ
அப்பொழுது நான் இவனை விட்டு பூர்ணமாய் விலகி போய்விடுவேன். And the devil said, the word I heard in my own ears, the time he takes water baptism, I will perfectly depart from him. பலவிதமான ஆவியிலே தாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, Oh child of God, who have been possessed with many unclean பலவிதமான spirits, பொல்லாத ஆவியினாலே உன்னுடைய குடும்பம் பிடிக்கப்பட்டிருக்கலாம். and your family is gripped with so many unclean spirits, சில ஆவிகள் உன்னை அலக்களித்துக் கொண்டிருக்கலாம். and so many unclean spirits are troubling சில you, குடும்பங்கள் உன்னுடைய குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கலாம். and some families may be ruining your family. இதிலிருந்து விடுதலை பெற ஒரு வழி, நீ தேவனுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். And there is a way to come out of all these troubles. You have to obey the commandment of the Lord. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெறும் பொழுது உன்னை ஆட்கொண்டிருக்கிற அந்நிய சக்தி வேரோடு பிடுங்கப்பட்டு போய்விடும். When you receive water baptism in the name of Father, Son and the Holy Ghost, all the unclean spirits dwelling in you will depart from you. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். The Bible says you have to believe and take water baptism. வேதத்திலே எந்த இடத்திலும் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததாக வேதத்திலே வசனங்களே கிடையாது. And there is no word in the Bible to support the child baptism. விசுவாசம் வந்த பின்புதான் அவன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Only when a man receives faith, he has to take water baptism. அப்படியானால் இந்த குழந்தை ஞானஸ்நானம் எப்படி சபைக்குள்ளே வந்தது? If so, how this child baptism entered into the church? கிறிஸ்தவம் பரவி வரும் பொழுது When the Christianity was spread all ஒரு over, அரசன் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டான். yeah, ஒரு மன்னன், a king accepted this Christianity. கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு மன்னன் கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டான். The king Constantine accepted the Lord Jesus Christ. அவனுக்கு பரலோகம் போக வேண்டுமானால் நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற சத்தியம் போதிக்கப்பட்டது. And the truth was said unto him, if you want to enter into heaven, you must receive water baptism. அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். He received water baptism. அவனுடைய தேசத்தில் உள்ள எல்லாரையும் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக கட்டாயப்படுத்தினான். And he compelled everyone in his land to accept water baptism. இந்த நேரத்திலே அவனுடைய சிறிய குழந்தை ஒன்று வியாதியாய் கிடந்தது. At the time, his small child was sick. அது மரிக்கும் தருவாயிலே காணப்பட்டது. And it was on the verge of death. இவன் அந்த மதத்திலிருந்து இந்த ஞானஸ்நானத்தை போதித்த சில குருமார்களை அழைத்து பேசினான். And he called some priests and he spoke about this to the ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லுகிறீர்களே, என்னுடைய பிள்ளை வியாதியாய் கிடக்கிறதே, மரித்து போய்விட்டால் எங்கே போகும்? And you are telling, if we don't accept water baptism, we will not go to heaven. My child is at the verge of death. Suppose if it dies, where will it go? அவர்களுக்கு தெளிவான பதில் சொல்ல முடியாத பட்சத்திலே, And because they were not able to give a அவன் proper சொன்னான், response, என்னுடைய பிள்ளைக்கு இப்பொழுது ஞானஸ்நானம் கொடுங்க. and he said, you give baptism to my child. தண்ணீரிலே மூழ்கினால் அது செத்து போய்விடும். Suppose if he is immersed in water, it will die. ராஜ குற்றத்துக்கு அவர்கள் உள்ளாகி விடுவார்கள். And they will be culprits against the king. அவர்கள் செய்த தந்திரம் என்ன? And what was the craftiness அந்த they did? பிள்ளைக்கு தெளித்து ஞானஸ்நானம் என்று சொல்லிவிட்டார்கள். And they sprinkled water upon the child and said, this child is now baptized. பிரியமானவர்களே, இந்த பாரம்பரியம் தான் இன்றைக்கு திருச்சபைகளை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. Beloved, only this tradition is ruling over the churches. இன்றைக்கும் குழந்தைகளுக்கு அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறார்கள். Nowadays they are giving baptism to the children. இன்றைக்கும் தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். Nowadays they are giving sprinkling baptism to the children. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? And what is the word of the Lord Jesus Christ? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். And you must believe and take water baptism. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை என்ன? And what is the word of the resurrected பிதா Jesus? குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்க. You give water baptism in the name of the Father, Son and the Holy Ghost. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன கட்டளை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And the commandment of the Lord, resurrected Jesus, is clearly written in the word of God. நீ எந்த விதத்திலே தெய்வீகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த ஞானஸ்நானம் எடுக்காத பட்சத்திலே, நீ தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றாத பட்சத்திலே நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. In whichever way you live a godly life in this world, unless you obey the commandment of the Lord, you cannot enter into the kingdom of God. அடுத்த கட்டளை என்ன சொல்லுகிறது? What does the next commandment say? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் 5 வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Acts of the Apostle chapter 1 verse 5 say? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned there? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் எருசலேமில்
எருசலேமிலே காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். And he commanded saying, you tarry in Jerusalem till the promise of the Father is fulfilled in you. இயேசு ஒலிவமலைக்கு அவர்களை அழைத்துக் கொண்டு போய் And Jesus took them to the Mount of Olives. சீஷர்கள் மத்தியிலே பரத்துக்கு ஏறி போகும் பொழுது And in the midst of disciples, when he ascended up to heaven, அவர் கடைசியாக சொன்ன கட்டளை என்ன? and what is his final commandment? பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவி வருவரை நீங்கள் காத்திருங்கள். Till the time you receive the promise of the Father, that is the Holy Spirit, you tarry. இது தேவனுடைய கட்டளை பிரியமானவர்களே. Beloved, this is the commandment of the Lord. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் இந்த மூன்றாவது கட்டளைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவன் மேல் விழுந்த ஒரு கடமை. A man who has received the commandment of the Lord, he has to surrender himself for this Holy Spirit and he has to receive it. நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். I'll go and send you the comforter. அந்த சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். When the Spirit of truth will come, he will guide you into all truth. இந்த மூன்றாவது கட்டளை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டிய ஒரு கட்டளை. And the third commandment must be fulfilled in the life of every Christian. நீ ஜெபிக்க கூடியவனா இருக்கலாம், You may be a man of prayer, பக்தி உள்ளவனா இருக்கலாம், you may be a godly person, ஆனால் இந்த கட்டளைகள் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா? but whether these commandments have been fulfilled in your life. இந்த கட்டளையை குறித்து நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? Have you heard about this commandment? அப்போஸ்தலரின் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது When we see in the Acts of the Apostle, chapter 19 19ஆம் verse அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை பார்க்கும் 19 பொழுது first 2 verses, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சபையை விசிட் பண்ணினார். and the Acts of the Apostle Paul visited a church. அந்த சபைக்கு அப்பல்லோ என்கிறவன் ஊழியக்காரனாய் இருந்தான். And Apollos was the minister in that church. அந்த சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் விசிட் பண்ண பொழுது And when Apostle Paul visited that church, அந்த சபையிலே ஆராதனை நடந்தது. and there was a service in the church, ஜனங்கள் எல்லாம் அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். all the people were sitting static. அந்த அப்பல்லோ ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு உபதேசத்தை பண்ண ஆரம்பித்தான். And Apollos started giving a mighty preaching. பவுல் இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான். And Paul was seeing all this and he was astonished. ஆராதனை என்று சொன்னார்கள். And they said worship. எல்லாரும் கைத்தட்டினார்கள், ஆராதித்தார்கள். All of them clapped their hands and worshiped the Lord. பாடல் இருந்தது, சாட்சி இருந்தது, தூது இருந்தது. And there were songs, there were testimonies, there were message. ரொம்ப ஸ்டைலாக அந்த worship நடந்து கொண்டிருந்தது. And the worship was very stylish. ஆனால் பவுல் சொன்னான், But Paul said, இந்த இடத்துல ஒரு குறை இருக்கிறது. and there is a lack in this place. இரண்டாம் வசனத்தில் அவன் கேட்ட கேள்வி என்ன? And what is the question he asked in the second verse? அந்த சபையாரை பார்த்து கேள்வி கேட்டான். Looking into the church, he asked a question. நீங்கள் எல்லாம் விசுவாசிகள் என்று சொல்லுகிறீர்களே, You claim that you are believers. நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Have you received the Holy Spirit when you became believers? ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறவனுக்கு அடிப்படை சத்தியமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான். The fundamental doctrine for a believer is a Holy Spirit. நல்ல பிரசங்கம் இருந்தால் போதாது. It's not enough if you have a good நல்ல preaching. பாடல்கள் இருந்தால் போதாது. It's not enough if you have good songs. திருச்சபை செயல்பட பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே அசைவாட வேண்டும். The Spirit of the Lord must move in the church. இரண்டாம் வசனத்திலே கேள்வி கேட்டார். And he asked a question in the second question. அவர்கள் சொன்னார்கள், பரிசுத்த ஆவியா, அப்படி ஒன்றை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார். Oh, is it Holy Spirit? We have not heard about the Holy ஓ Spirit. பிரியமானவர்களே, இந்த திருப்பூரிலும் இப்படிப்பட்ட அனுபவத்தை கேட்காத பெறாத அநேக சபைகள் இருக்கிறது. Beloved, even in this Tirupur, there are many churches who have not understood this truth. பரிசுத்த ஆவி ஒன்று உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. And they said, we have never heard that there is something called Holy Spirit. அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டார், அப்படியானால் நீங்க பெற்ற ஞானஸ்நானம் என்ன? And Saint Paul asked them, what is the baptism which you have received? அப்படியானால் நீங்கள் பெற்ற ஞானஸ்நானம் என்ன என்பதை குறித்து அவர்களுக்கு கேள்வி கேட்டார். And he asked a question, what is the baptism that you have received? அவங்க சொன்ன வார்த்தை என்ன? What is their response? யோவான் ஸ்நானனுடைய கையில நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருந்தோம் சொல்லி. And we have taken water baptism in the hands of John the அது Baptist. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். நீ சரியான ஞானஸ்நானத்தை பெற வேண்டும் என்று அடுத்த ஒரு ஞானஸ்நானத்தை அறிமுகப்படுத்தினார். And again Paul introduced a proper baptism saying that is a baptism for repentance. பிரியமானவர்களே, நீங்கள் சரியான ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் இன்றைக்கு நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தெளிவான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Beloved, if you have not taken a right baptism, you have to obey the truth and take a right baptism. சரியான ஞானஸ்நானத்தை அதற்கு பின்பு பவுல் அவர்களுக்கு கொடுத்தான். And Saint Paul gave them right baptism thereafter. அதற்கு பின்பு அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது
Thereafter when he placed his hands upon them, அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை அபிஷேகத்தோடு அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். all of them were filled with the Holy Ghost with the sign of speaking in tongues. பரிசுத்த ஆவி என்பது அநேகர் சொல்லுகிறார்கள், நான் ஞானஸ்நானம் பெற்றவுடனே பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுவிட்டேன் என்று சொல்லி. Many people say that when I received water baptism, I received the Holy Spirit. பரிசுத்தாவின் வரம் வேறே, பரிசுத்தாவின் அபிஷேகம் வேறு. And the anointing of the Holy Spirit is different, and the anointing of the Holy Spirit is different. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி. And the Holy Spirit which is given unto them who obey. பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெற்றிருப்பதை கேட்கலாம், பார்க்கலாம். And we are able to see and hear that the man has received the Holy வேதம் Spirit. சொல்லுகிறது, காண்கிறதும் கேட்கிறதுமாகிய பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்தருளினார். And the Bible says, he has shed abroad the Holy Spirit which now you are able to hear and see. பிரியமானவர்களே, இந்த கொர்நேலியுவின் வீட்டிலே அந்த பேதுரு இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான். And this Saint Peter started speaking these words in the house of Cornelius. அவனுடைய நண்பர்கள் இருந்தார்கள், And his friends were there, அவனுடைய மனைவி இருந்தாள், and his wife was அவனுடைய there, பிள்ளைகள் இருந்தார்கள், and his children were there, அங்கே நூற்றுக்கு அதிகமான போர் சேவகர்கள் இருந்தார்கள், and more than hundreds of soldiers were there, அநேக உறவின் முறையார்கள் இருந்தார்கள். and many kin and kith were there. அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவன் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். The apostle Peter was preaching which he received from the Lord. இயேசுவே கர்த்தர், Jesus is the Lord. அவரை ஏற்றுக்கொண்டு நீ மனம் திரும்புவாயாக, You receive him and repent. அவர் நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வாயாக. You receive water baptism in the name of Jesus. பரிசுத்த ஆவி ஒன்று இருக்கிறது என்று அவன் பேச ஆரம்பித்தான். He started speaking that there is something called Holy Spirit. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மனிதன் அப்படியே தன்னை ஒப்புக் கொடுத்தான். Beloved, as soon as he heard that word, he surrendered his life. அப்போஸ்தலர் 10 கடைசியிலே பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் இருந்த எல்லாரும் அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். In the Acts of the Apostle chapter 10, in the last portion, we see all the people who had gathered there received water baptism. அப்போஸ்தலர் 10:44-45 வசனம் என்ன சொல்லுகிறது? And what does Acts of the Apostle chapter 10 verses 44 and 45 அங்கே speak? எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். And the Holy Ghost came upon all them who had gathered in that place. 45 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். And the 45th verse says, all of them spoke in different tongues and started exalting the name of அந்த the தேவனுடைய Lord. கட்டளைக்கு ஒப்புக் கொடுத்த உடனே ஆவியானவர் இறங்க ஆரம்பித்தார். When they surrendered themselves for the commandment of the Lord, the Spirit of the Lord descended upon them. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நீ செய்ய வேண்டியது இவைகள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். Beloved child of God, you must understand there is something more which you have to done in your life. ஜெபத்துக்கு பின்பு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. And after prayer, there is a life in which we have to obey the Lord. இந்த உலகத்தில் உனக்கு செல்வாக்கு இருக்கலாம். In this world, you may have influence. தேவ பயமுள்ள மனிதனாய் நீ காணப்படலாம். You may be a man with the fear of God. தேவ பக்தி உள்ள மனிதனாய் நீ காணப்படலாம். You may be a devout man. நீ நல்லவன் என்று நல்ல பெயர் எடுத்திருக்கலாம். You might have received a name that you are a good man. மிகுந்த தான தர்மங்களை செய்திருக்கலாம். You might have done so many alms உன்னுடைய deeds. ஜெபம் பரலோகத்தில் போய் எட்டி இருக்கலாம். Sometimes your prayer might have reached into இதற்கு heaven. பின்பு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. And there is something more in a Christian life. இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. And there is a life beyond our worldly life. அதுதான் நித்திய வாழ்வு. And that is a eternal life. அந்த நித்திய வாழ்வுக்கு நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். To receive that eternal life, you have to obey the commandment of the Lord. நீ மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. And you have to repent. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். And it is good if you know something which is for your peace. உனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை ஆண்டவர் ஈவாக கொடுத்திருக்கிறார். And the Lord has given you as a gift the blessed time. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுவாயாக. Why do you delay? You repent. Now itself receive the water baptism that all your sins may be washed. நாகமான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். There was a man called Naaman. அவன் ஒரு குஷ்டரோகி. He was a leper. ஒரு விதத்திலே அவன் ஒரு படை தளபதியாக இருந்தான். And on the one side he was a captain of a host. அவன் தீர்க்கதரிசனத்திலே வந்து சுகத்தை பெறும்படியாக வந்தான். And he came to a prophet that he may receive healing. தீர்க்கதரிசி சொன்னான், யோர்தான் நதியிலே 7 விசை நீ முழுகி விட்டு போய் கொண்டே இரு, கர்த்தர் உன்னை குணமாக்குவார். And the prophet said unto him, you go to Jordan and immerse for 7 times and the Lord will heal you. அவன் என்ன நினைத்தான்? What did he think? அவன் வந்து தொடுவான்,
he will come and touch me, ஒரு பவர் வரும். and a power will proceed. அந்த வல்லமையினால இந்த குஷ்டரோகம் எல்லாம் அப்படி விலகி போயிடும். And by that power, all my leprosy will depart from me. ஆனால் இவன் அப்படியே அதை மாற்றி, But he did contrary to that. நீ போய் யோர்தான்ல 7 தடவை முழுகி விட்டு போன்னு சொன்னான். And he said, you go and immerse in Jordan for 7 அது times. பயங்கர கஷ்டமாக இருந்தது. And it was a very grievous thing for பிரியமானவர்களே, him. நீங்களும் கூட விடுதலைக்காக வந்திருக்கலாம். Beloved, இவர்கள் விடுதலை என்று சொல்லிவிட்டு ஞானஸ்நானத்தை போதித்து சபையை ஸ்தாபிக்கிறார்கள் என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. Beloved, you might have come here for a deliverance, but you should not think that having called us for a deliverance, they are preaching about water baptism. அவன் தாமதித்த பொழுது என்ன நடந்தது? When he delayed, what happened? அந்த குஷ்டரோகம் அவனுக்குள்ளேயே இருந்தது. That leprosy remained in his body. ஆனால் அவன் மறுபடி அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த பொழுது, But when he obeyed for that commandment, அவனுடைய சரீரத்தில் உள்ள குஷ்டரோகம் நீங்கி போய்விட்டது. and all the leprosy which was in his body departed from him. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். You read and see Exodus chapter 15 verse 26. இன்றைக்கு நான் விதிக்கிற கட்டளையை நீ கைக்கொண்டால் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். If you keep my commandments, and I am the Lord that healeth thee. தேவனுடைய கட்டளையாகிய மனம் திரும்புதலை நீ பெற்றால் கர்த்தர் உன்னை இன்றைக்கு குணமாக்குவார். If you receive the repentance, that is the commandment of the Lord will heal you.